நம்ம காவல்துறை மேல பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. காவல்துறை எது பிளாக் எல்லாம் பண்ணலீங்கன்னா அவர்கள் கடமையை அவங்க செஞ்சாங்க, அரசு சொல்றதை அவங்க செய்யறாங்க. காவல்துறையின் மீது கோபம் இல்லை. எனக்கு என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு ஆல்ரெடி எல்லாம் கையை வெட்டிக்கிறாங்க, காலை வெட்டிக்கிறாங்க, அதான் எனக்கு பயம். அதனால ஸ்பாட்ல தள்ளுமுள்ளு நடக்கக்கூடாது. எங்களுடைய தொண்டர்கள் காவல்துறையை எந்த நேரத்திலும் கூட தொடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கும். ஒரு தள்ளுமுள்ளு கூட எங்க மேல வந்துடக்கூடாது. அது நான் அவங்க நம்மளை பிடிச்சிழுத்து தூக்கி அது 2 பேர் தள்ளி எங்க ஆளுக்கு மேல 353 போடுவாங்க. இல்ல தொண்டர்கள் தலைவர்களை பாதுகாக்க வந்தாங்க 353, அதில் 2 பேர் ஜெயிலுக்கு போய் எக்ஸ்ட்ரா 2 நாள் இருப்பாங்க. அந்த விளையாட்டே நமக்கு வேண்டாம். நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா, நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நானா மண்டபத்தில் உட்காந்துக்கிறேன். நான் இந்த விஷயப்படுத்தி நாடி இருக்கோங்கன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டோம். ரிட் பெட்டிஷன் கருநாகராஜன் அவர்கள் தலைமையில பால் கனகராஜ் அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எல்லா நீதிபதிகளுமே இன்னைக்கு ஹைகோர்ட் இன்னைக்கு லீவு. எல்லா நீதிபதிகளும் இன்னைக்கு ஒரு செமினார்ல எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தை நாங்கள் அப்ளை பண்ணியும் இன்னைக்கு அணுக முடியல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால் முதல்ல நீதிமன்றம் எப்ப அமர்வு வருமோ அப்ப நிச்சயமாக எங்களுடைய ரிட் பெட்டிஷன் அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. அதன் பிறகு ஒரு புதிய தேதியை பெற்று மறுபடியும் கோர்ட் அனுமதியோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ஆமாண்ணே, சென்னை போகணும். இன்னைக்கு நைட் அன்புமணி ராமதாசனோட மீட்டிங் இருந்தது. அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே உட்கார வேண்டியதான். வேற என்ன பண்றது? இவங்க எல்லாம் போகும்போது கடைசி ஆளாக நானும் வெளியே செல்வேன். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.